வணக்கம். மரோவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் சபை சார்பாக. என்ன சாமி, மாதம் 2 தடையாவது வந்துட்டு போகிறீங்க. போன மாதம் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டீங்க. என்னாச்சு என்று சிலர் கேட்பது புரிகிறது. எவ்வளவு அறிவுரை கூறினாலும் உலகம் திருந்துவதாக தெரியவில்லை. மொத்தத்தில் இஸ்லாமியர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. சாக்கடையில் ஊறிய மட்டைகள் தான் இஸ்லாமியர்கள் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சில இஸ்லாமியர்களை தவிர பல இஸ்லாமியர்கள் மதவெறி பிடித்த மண்டைகளாகத்தான் இருக்கிறார்கள். என்ன கூற விரும்புகிறேன் என்று சிலர் புரிந்திருப்பார்கள். அண்டை நாடான பங்களாதேசத்தை பற்றித்தான் கூறிக்கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்திற்கு போராடியவர்கள் கடைசியில் இந்து மதத்தினர் மேற் கையை வைத்து விட்டார்கள். இவர்கள் மதவெறி எத்தகையது என்று உலகம் புரிந்திருக்கிறது. இறைவன் சபையும் புரிந்துள்ளது. இதற்கான தண்டனை வெள்ளத்தினால் பங்களாதேசம் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சத்திற்கும் மேலானவர்கள் பாதிக்கப்பட்டனர். 60 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்த முட்டாள்தனமான மதத்துக்கு பெயர் அமைதி மார்க்கம் என்று கூறிக்கொண்டு மனித விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் வடிகட்டிய முட்டாள்கள் என்று இறைவன் சபை சார்பாக கூறிக்கொள்கிறேன். இந்த உலகம் எதற்காகவோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிந்தால் குற்றங்கள் புரிய வாய்ப்புள்ளது. மதவெறியை வைத்து நடந்தால் அழிவுகள் நிச்சயம் என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பூமியில் அதிகமான தவறுகளை செய்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இதனால் தான் அடிக்கடி இறைவனின் சாபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் மற்றவர்களிடம் வாங்கி கொள்ளக்கூடாதது எது தெரியுமா? இந்துக்களின் சாபம்தான். இந்துக்களின் சாபம் உங்கள் தலைமுறையையும் பாதிக்கும். உதாரணமாக, ஆப்கானிஸ்தான் இன்று வரை நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்படுகிறது என்றால் மகாபாரத காலத்தில் வாழ்ந்த காந்தாரி என்ற பெண்மணியின் சாபம்தான் இன்று வரை தொடர்கிறது. அதே போல மதுரையை எரித்த பெண்மணியின் சாபம், அதாவது கண்ணகியின் சாபம் மதுரையை எரித்தது. அதே போல ஒரு காங்கிரஸ் குடும்பத்திற்கு ஒரு ஞானி ஒருவர் சாபமிட்டார். அதனால் அவர்களுக்கு துர்மரணங்கள் ஏற்பட்டன என்பதை மறக்கக்கூடாது. அதே போல நீலகிரியில் ஓரிரு கிராமங்களும் குலதெய்வத்தின் சாபத்திற்கு ஆளாகியுள்ளது. அதே போல எமது சாபத்தினால் எல்லை தாண்டியவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்று பல உதாரணங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி உள்ளேன். தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களின் சாபம், அதாவது நல்லவர்களின் சாபம்தான் இந்த உலகை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சாபத்திற்கு இலக்காக இருந்தால் அழிவு நிச்சயம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான எடுத்துக்காட்டு பல வீடியோவிலே கூறியிருந்தேன். மிருகத்தனமான பாதையை பின்பற்றும் வரை இந்த உலகம் அழிவு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும். ஏதோ சில இஸ்லாமியர்கள் தாங்கள் 1000 காலம் வாழ்பவர்கள் போலவும் இந்த உலகத்தை இஸ்லாமியர்கள் தான் ஆள வேண்டும் என்று மதவெறியில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆட்டம் பாட்டம் எல்லாம் சில வருடங்களுக்குத்தான் என்று எவரும் சிந்திப்பது இல்லை. ஏனென்றால் இறைவனின் தூதுவர் என்று நம்பிக்கொண்டிருக்கும் உங்கள் தூதுவர் சில தவறான வித்துக்களை விதைத்து சென்றிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை நல்வழியில் மாற்ற வேண்டும் என்று தான் சில தெய்வங்கள் மறு அவதாரம் எடுக்கின்றன. நான் மறு அவதாரம் எடுக்க காரணம் இந்த உலகத்தின் சிலர் முகமூடியை கிழிக்கத்தான். முகமூடியை கிழித்தும் திருந்தவில்லை என்றால் அடுத்த அழிவிற்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று தான் அர்த்தம். ஒரு கடவுள் மறு அவதாரம் எடுக்கிறார் என்றால்
ஏற்கனவே தவறான பாதையை உருவாக்கியவர்களின் விதியை சரிப்படுத்தத்தான் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறு அவதாரம் எடுக்கும்போது எல்லா கடவுளையும் தூதர் என்பவர்களையும் சந்தித்து கொண்டுதான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். எமக்கு அந்த இடத்தில் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை இன்னும் நினைவில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கடவுள், அதை இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் சில தவறானவற்றை விதித்து வந்திருக்கிறார் என்று எம்மிடம் கூறினார். அந்த இயேசுவையும் நபிகள் நாயகத்தையும் சந்தித்து விட்டுதான் மறு அவதாரம் எடுத்திருக்கிறேன் என்பதை எவரும் மறுக்கக்கூடாது. இந்த இடத்தில் யாம் கூறுவது என்னவென்றால், சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், சிலர் அறியாமையிலும் இருக்கலாம். அப்படி என்ன இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட்டீர்கள், நபிகள் நாயகத்தை சந்தித்து விட்டீர்கள் என்று கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சித்தர்களின் பட்டியலிலேயே இல்லை. அவர் எப்படி திடீரென்று கடவுளானார்? எப்படி திடீரென்று கடவுளாக முடியும்? நபிகள் நாயகம் சில தவறான விதிகளை விதித்து வந்திருக்கிறார். அதை நீதான் சீர்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறி இந்த உலகத்திற்கு கையை பிடித்து தள்ளிவிட்டார். அந்த இடத்தில் சிவனும் இருந்தார். இந்த இடத்தில் சிலர் எம்மை சந்தேகிக்கலாம். அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து நீல நிற போர்வையை அணிந்திருந்தார். நபிகள் நாயகம் சில கூட்டத்தினரோடு இருந்தார். எமக்கு முன்னால் கிருஷ்ணர் நபிகள் நாயகத்தை திட்டியதை தமது இரு கைகளால் மண்டையை பிடித்து உட்காருவதை கவனித்தேன். இந்த இடத்தில் எங்கள் நபிகள் நாயகி எப்படி இருந்தார் என்பதை கூறுங்கள் என்று கேட்பது புரிகிறது. உங்கள் நபிகள் நாயகம் கருமை நிறத்தில் இருந்தார். முகத்தில் சில கோப்புளங்கள் உள்ளன. சில இஸ்லாமியர்கள் புரிந்தாலும் பலருக்கும் தெரியாத ஒன்று. மனிதன் சாகும் வரை ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு தான் இருப்பான் என்பதை எமது இந்த அவதாரம் உணர்த்தி இருக்கும். இதற்கு மேலும் தவறு செய்தால் சிவனின் ருத்ர தாண்டவம் ஓரிரு தேசங்களுக்கு காத்திருக்கிறது. திருந்துங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.